மாட கொண்டு போய் காடு வேலை காப்பாத்தணும். இன்று முத்துக்கோன் போத்திக்கோன் திருவாந்திக்கோனும் திருவாந்திக்கோனும் யாழிக்கோன் சிவனுக்கோனும் இனி நமக்கு முத்துநாக்குனாபுரம் நமக்கு ஆகாது என்று நம்ம ஆடு மாடுகளை காப்பாத்தணுமானா வெங்கடாசல ஊருக்கு அங்க போய் நம்ம தங்க வேணும் என்று தங்கி இருக்க வேண்டும் என்று எங்க முத்துக்கோனும் போத்திக்கோனும் அந்த திருவாந்திக்கோனும் யாழிக்கோனும் சிவனுக்கோனும் ஆடுகளை மாடுகளை கன்றுகளை பத்தி கொண்டு அப்படி புறப்பட்டு வந்தவர்களும் இந்த 64 பந்தி 21 கூட்டரவையும் அது போல நல்ல பெட்டிக்குள்ள போத்திக்கோன் எடுத்து வைத்து முத்திக்கோனு தூக்கி வைத்து திருவாந்திக்கோனாரோ செங்கலமுடைய ஐயனாரோ சிவனிணைந்த பெருமாளை பிரமசக்தி பேட்டிய பொன்னு முத்தி இழப்பேன் ஆண்டவன் நல்ல மாடத்தையும் பலவேதக்காரனையும் சங்கீலி பூதத்தாரும் சுடலை மாயா 64 பந்திகளும் 21 தேவதையும் பிடி மண்ண எடுப்பாராம் ஓல பெட்டியில தெய்வங்கள் அழைத்து கொண்டு முத்துக்கோனு போத்திக்கோனும் திருவாந்திக்கோனா யாழிக்கோனார் சிவனுக்கோனா ஆடு மாடும் பத்திக்கிட்டு ஊர்கிளம்பி வந்தார்களே வடக்கிருந்து தென்முகம்மா தெய்வங்கள் அழைச்சுக்கிட்டு முத்துக்கோனும் போத்திக்கோனும் திருவாந்திக்கோனார் யாழிக்கோனார் சிவனுக்கோனா இவருக்கு முன்னார் தெய்வங்களும் கிளம்பியல்லோ தெய்வங்களும் கிளம்பியல்லோ சலபுரம் வருகுதையா கிளம்பியல்லோ சலமாத்துக்கு வருகுதையா கிளம்பி வந்த கொங்கமாரும் வெங்கடாசல ஊருக்கு வரக்கூடிய வேலை ஊருக்கு வடபுறம் விராஞ்சிரிக்கு தெற்கு போறோம் குற்றாலம் நதிக்கர 6 நேர தண்ணி போன கரைகள் எல்லாம் பில்லு தலையுதை தலைந்திருக்கும் பில்லில கொண்டு வந்த ஆடுகளை பத்தி வந்த மாடுகளை கன்றுகளை ஒன்று சேர்த்து ஆத்தங்கர ஓரமாக ஆடு மாடு மேப்பா ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்கள் கூட்டோட ஆத்துக்கு தெம்பரமாக ஆட்டு கூடையெல்லாம் இறக்கி வைத்தார்கள். எங்க முத்துக்கோன் போத்திக்கோன் திருவாந்திக்கோனார் யாழிக்கோன் சிவனுக்கோனாரும் கொண்டு வந்த தெய்வங்களை ஓலை பெட்டியில இறக்கி வைத்து ஆடு மாடுகளை மேய்த்து அவருடைய குலகோத்திரத்தோடு இங்கே வந்து தங்கின காலத்தில் இந்த 64 பந்தி 21 தேவதைகளும் வந்தவர்கள் என் பெருமாளை சேர்வை செய்தார்கள். சேர்வை செய்து 21 தேவாதை உலகமாளை சேர்வை செய்து உலகமால் சைவத்திலே இருக்காள் அல்லவா. என் பெருமாள் நமனிதன் சைவத்திலே இருக்கின்றார் அல்லவா. இப்பேற்பட்ட சைவத்திலே நாம இருந்தோம்னா மாயக்கண்ணன் நம்மளை அடக்கி வைப்பாரே. உலகமால் நம்மளை விரட்டிடுவாய் என்று எங்க முத்துக்கோன் போத்திக்கோன்
ஆமா திருவாந்தி கோனாரும் யாழி கோனார் சிவனு கோனார் பின்னே வந்த தெய்வங்கள் அல்ல தெய்வம் எல்லாம் இந்த சித்தாத்தங்கரையிலே நிலையம் போட நிலையம் போட்ட வாசலில் கொடை கொடுத்தார்கள் அப்படி கொடை கொடுத்த மகிமையில வேட்டையாட வேணும் என்று ஆமா சுவாமி முத்துக்கோனும் திருவாந்திக்கோனும் போத்திக்கோனும் ஆமையா வேட்டைக்கு போவோம் என்று முத்துக்கோனும் சொல்லவும் சொன்ன போது அப்ப போத்திக்கோன் சொல்லுகின்றார் சொல்லுகிறார் ஐயா தம்பி திருவாந்தி மட்டும் போனா போதும் வேட்டைக்கு போனா போதும் அல்லவா நம்ம எல்லோரும் போனோம்னா ஆட்டுக்கு பாதுகாப்பு வேணும் வேணுமே வேணுமே என்று நம்ம பசுக்கள் மாட்டுக்கும் பாதுகாப்பு வேணுமே வேணுமே என்று அதனால தம்பி திருவாந்தி கோனார வழக்கப்படி வேட்டைக்கு போகலாம் என்று அண்ணமாறு சொன்ன திருவாந்தி கோனார் வேட்டைக்கு போனும் அவருடைய மச்சின அவருக்கு துணைக்கு கூப்பு கோனார் அழைப்பார் எங்க போத்திக்கோனுக்கும் அமையா முத்துக்கோனுக்கும் தம்பி வேட்டையாட போகலாம் என்று திருவாந்தியை அனுப்பும் போது இங்க திருவாந்தி கோன அவருடைய மச்சினை யாழி கோனாரை கூப்பிட்டு என்ன குதிரை மேல இருந்து வேட்டையாட வாரார்கள் குதத்தி மலை பரும்புக்கு வேட்டையில நிப்பா வேட்டையில நிற்கும் போது அண்ண வேட்டையது பலியாம திருவாந்தி கோனாரு யாழி கோனாரும் பதி போட்டி நிக்காடி இருக்கும் இந்த கொஜத்தி மேல பரும்பேல முயல் வெட்ட கிடையாம திருவாந்தியாத வரும் ஆளி கோனருமா அண்ணா உச்சி பரும்புலதான் பரும்பு மேல ஐயாத வரும் பாரா இருபேரில திருவாந்தி கோனும் தானே அது உச்சி பரும்புலதான் என்னது மேக்க முகம் பார்க்கார மேக்க முகம் பார்க்கும்போது கரம்பதி தேசத்தில களக்குடி ஊரதில ஊருக்கு கீழ்பரத்தில் இழுப்ப குளம் இருக்குதையா இழுப்ப குளம் இருக்குதையா இழுப்ப குளம் தன்னாதியில நீனும் தண்ணியும் மீனும் பாத்தி இருக்குதையா மீனும் பாத்தி இருந்த போது அந்த களக்குடி ஊரதில மாலைக்கு முப்பாங்கி வலிமை பெற்ற ஈஸ்வரராம் குடி ஊரதில கரம்பதி தேசத்தில மாலைக்கு கோனுமாக அது முப்பாங்கி கோனுமாக அது ஈஸ்வர கோனுமாக அந்த களக்குடி ஊரதில புகழாக ஆளும் போது இழுப்ப குளமதிதான்
கோனுக்குத்தான் குளம் அது சொந்தம் ஐயா. களக்குடியை சேர்ந்த இழுப்பக்குளம். இழுப்பக்குளம் யாருக்கு சொந்தம்? என்ன? வலிமை பெற்ற ஈஸ்வரக்கோனுக்கு சொந்தமான பரவு குளம். பரவு குளம். வயக்காட்டு பறவுக்கு அந்த இழுப்ப குளம் பெருவுச்சுன்னா, ஆனால் அந்த ஈஸ்வரக்கோனுடைய பறவு வயக்காட்டுக்கு பத்தியலா? வயக்காடு இருக்கல்லவோ. அவருக்கு திருமண இடமெல்லாம் ஆமா பறவு வயக்காடு. பறவு வயக்காடு தான். இந்த ஈஸ்வரக்கோனுடைய அக்கா மக்கதான் மாலைக்கு முப்பாங்கி. மாலைக்கு முப்பாங்கி. ஆமா நல்ல பேர் இல்ல. வலிமை பெற்ற ஈஸ்வரக்கோனுக்கு இவங்க மருமக்கமாறு. மருமக்கமாறு. ஆமா இந்த ஈஸ்வரக்கோனுக்கு என்ன 3 பொன்னடி மக்க. 3 பொன்னடி மக்க. முத்தாச்சி, மாலையம்மா. மாலையம்மா 3வது பிறந்த மவதான். பிறந்த மவா யாரோ? அழகுநாச்சி. அழகுநாச்சி. ஆமா தேடி. இந்த ஈஸ்வரக்கோனுக்கு 3 பொன்னடியில 2 பொண்ண மருமக்கமாருக்கு கட்டி வைத்தார். கட்டி வைத்தார்கள். மருமக்கமாருக்கு 2 மக்களையும் தாலி கட்டி வைத்தார். அந்த முத்தாச்சியும் அந்த மாலையம்மாளும் மாலைக்கு முப்பாங்கியோட ஆமா இருந்து சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனா ஈஸ்வரக்கோன் மாவா கடைக்கட்டி மாவா அழகுநாச்சி மட்டும் இருக்காள். பூத்து நிறைஞ்சி எவ்வளவு காலமா இருக்கா தெரியுமா? எத்தனை வருஷமா இருக்காள்? 12 வருஷம் ஒரு ஏழாவட்டம். அப்ப 12 வருஷம் ஒரு ஏழாவட்டம். கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா உடனே ஈஸ்வரக்கோன் நினைக்கா 2 புள்ளிகளை 2 மருமக்கமாருக்கு கட்டி வச்சிட்டோமே. மாலைக்கு முப்பாங்கிக்கு இந்த ஒரு மகளுக்கு மாப்பிள்ளை எங்க இருந்து வரப்போறான்? இந்த மகளை நம்ம கட்டி கொடுத்து பார்க்கணுமே என்று ஈஸ்வரக்கோனி இந்த அழகுநாச்சி கவலை ஒரு பக்கம், இழுப்ப குளத்துல மீன் பாசி ஒரு கவலை. அவன் மீனும் தண்ணிமா அடக்க தானே. அதெல்லாம் தண்ணிக்குள்ள அடக்க மீனை காசாக்கணும், பணமாக்கணும் என்று ஈஸ்வரக்கோனு அவருடைய வேலை ஆட்களை கூப்பிட்டு அது அந்த காலத்துல இறவெட்டி. ஆமா அந்த காலத்துல இறவெட்டி தானே. ஆமா இப்படி தூக்கி இப்படி எரியணும், இப்படி இறையணும். அது வத்துப்பாட்டு குளத்தை மீனை பிடிக்கணும்னா இறவெட்டி போட்டு இறைச்சாத்தான் அந்த மீனை அழிவு குளத்துல பிடிக்க முடியும். ஆமையா அதை முதலாக்கிறதுக்கு எங்க ஈஸ்வரக்கோனு வேலையாள கூப்பிட்டார். இழுப்ப குளத்துக்குள்ள இறங்கினார்கள். வேலைக்காரங்களை விட்டு மீன் பிடித்தார். உடனே தண்ணிய கலைச்சிட்டால் மீனெல்லாம் கலங்கி பதறும் இல்ல. ஆமா தண்ணிய கலக்கிட்டா மீன் பதறும் இல்ல. தண்ணிய கலக்கிட்டா மீன் எல்லாம் பாயதுக்கு ஆரம்பிக்கும். அப்படி பாயும். மீன் பாயுதுன்னு சொன்னால் மீன் பாயுதுன்னு சொன்னா கொக்கு சும்மா விடுமா? கொக்கு கபக்குன்னு பிடிக்குங்களா? கொத்துமில்லா. அதானே அந்த இழுப்ப குளத்திலே மீன் பாய்ச்சி தண்ணிக்குள்ள ஆமா கொக்கு வந்து கூடி பறக்கு. வெள்ளை கொக்கு பாத்திருக்கீங்களா? வெள்ளை கொக்கு ஆமா வெள்ளையன்னு இருக்கும்லானே. ஊர்ல கருப்பா தான் இருக்கும். நீர் யாருக்குள்ள கருப்பா இருக்கும். அந்த அழிவு குளத்து மீனுக்குள்ள ஆமா பக்க வந்து பக்க கொக்குன்னு ஒண்ணு இருக்கு. வெள்ளை கொக்குன்னு ஒண்ணு உண்டு. ஆமா மீன் கோழின்னு ஒண்ணு உண்டு. மீன் கோழின்னா கண்டங்கரேன்னு இருக்கும். கண்டங்கரேன்னு கருப்பா இருக்கும்.
நீர் காக்கான்னு சொல்லுவார்கள். ஆமா, தண்ணிக்குள்ள முங்குச்சுன்னா 2 மணி நேரம் தண்ணியை விட்டு மேல வராது. வெளியில வராது, வெளியில வராது. அப்படி தண்ணியில முங்குச்சுன்னா ஒரு வாய் மீனோட தான் வறுமை ஒழிச்சு. ஆமா, ஊமை சும்மா வராது. சிறவி அது வீரசிராமணி. வீரசிராமணி எல்லாம் உண்டு. இப்படி இழுப்ப குளத்துக்குள்ள மீன் பாய்ச்சி தண்ணிக்குள்ள கொக்கு குருவி எல்லாம் பறக்கு. ஆமா, காகம் கழுவுகள்லாம் பறக்கு. பறக்கு. இப்படி காகம் கழுவு கொக்கு குருவி எல்லாம் பறக்கத கொசுப்பத்தி மலையில நிக்கும். எங்க திருவாந்தி கோனார் மேக்க முகமாக பார்த்தார். இழுப்ப குளத்து மீன் பாய்ச்சி தண்ணிக்குள்ள கொக்கு குருவி எல்லாம் பறக்க அதனுடைய நிலைமையை பார்த்தாகணும் என்று எங்க ஐயா திருவாந்தி கோனாரு அமையா குதிரையில இருந்து கொண்டு மேக்க முகமாக கொசுப்பத்தி மலையை விட்டு மேக்க முகம் வாரார். வந்ததொரு யாதவரோ குளத்து நல்ல கரையில திருவாந்தி கோனாரோ பச்சை வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கில் வச்சு வண்ண தலப்பாவோட குதிரையில குதிரையில அந்த ஈஸ்வரக்கா பாக்கார நம்ம இழுப்ப குளங்கரையில யாரோ ஒரு மகராசா கரையில வாரண்டு ஈஸ்வர கோனுக்கு தான் பயம் அது வருகுதையோ. மீன் பிடிக்க ஈஸ்வர கோனுக்கு பயம் வருது. என்னடா இதுவரைக்கும் இப்படி குளத்து கரையில குதிரையில யாரும் வரவில்லையே. இன்னைக்கு கச்சை வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கில் வச்சு வெள்ள குதிரையிலே வாரார என்று யாரோ எவரோ தெரியலையே என்று ஈஸ்வரக்கோன் மீன் பிடிக்கவர் பதறுதாரு. எங்க குதிரையில வந்த திருவாந்தி கோனாரு குதிரையில இருந்தவர் மடைக்கு முன்னால இறங்குதாரு. இறங்கி நிற்கும் திருவாந்தி கோனாரை பார்த்த ஈஸ்வரக்கோனு யாத்தா நம்மளை பிடிக்க வந்திருக்காரோ நம்மளை கெட்ட வந்தாரோ என்று ஈஸ்வரக்கா எங்க ஐயா திருவாந்தி கோனார் வந்ததை பார்த்து பயந்தாரு. பயந்து நின்ன ஈஸ்வரக்கோனுக்கு ஒரு கெம்பு வருகிறது. கெம்பு வந்த ஈஸ்வரக்கோனு ஆமா, வாங்க மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை யாரா இருந்தானே எவரா இருந்தானே அதான மாப்பிள்ளை மாதிரி செப்பிட்டா வந்துருவாருல்ல. மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் அங்கம் குளிர்ந்துருமில்ல. கண்டிப்பா குளிர்ந்துருமில்ல என்று குளத்துக்குள்ளே நின்று ஈஸ்வரக்கோனு ஆமா மாப்பிள்ளைன்னு முறை செப்பன போது உடனே எங்க திருவாந்தி கோனாருக்கு ஆனந்தம் வந்துடுது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தம். என்னடா இவர் யாரோ நம்ம யாரோ நம்மள மாப்பிள்ளை மரம் சொல்லி செப்பிலாம் கூப்பிடுதாரு. நம்மளும் முத்துக்குச்சாபுரத்தை சேர்ந்த முத்துக்கோனு போத்திக்கோனு ஆமா திருவாந்தி கோனு நம்ம மத்தின மாதிரி யாழிக்கோனு சிவனுக்கோனு இருக்கும்போது இருக்கும் நேரத்துல இந்த கரம்பதி களக்குடியில நம்மள முறை சொல்லி மாப்பிள்ளைன்னு கூப்பிடுதார. உடனே குளத்துக்குள்ள நிக்க வர எங்க திருவாந்தி கோனார் இங்க வாங்க மடைக்கு மேக்க வாங்க. மடைக்கு மேக்க வந்துருங்க. ஐயோ கரைக்கு யாருங்க யாருங்க உடனே மந்திரி தான் வந்தாரோ மகராசா வந்தாருன்னு நினைத்து எங்க ஈஸ்வர கோனு ஆமா எங்க திருவாந்தி கோன் முன்னால வந்தார். வந்தவரை வணக்கம் செய்தார். என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டியல்ல? உங்களை நான் அத்தாமன்னு கூப்பிடுறேன். கூப்பிட்டுக்கிட்டேன். என்ன மாப்பிள்ளைன்னு சொன்னா உங்களை நான் அத்தாமன்னு கூப்பிட்டுக்கிட்டேனே. அதானே என்று எங்க திருவாந்தி கோனார் முறை செப்பினார். உடனே இந்த மாம முறை செப்பன போது எங்க ஆமா ஈஸ்வர கோனிட்ட உங்க குளத்துல என்ன மீனெல்லாம் வளருதுன்னு கேட்காரு.
நல்ல மீன் கிடைக்குமா? கிடைக்குமா கிடைக்குமா உங்கள்கிட்ட? உங்க குளத்துல வளரக்கூடிய மீன்ல நல்ல மீன் கிடைக்குமா? எனக்கு நல்ல மீன் கிடைக்குமா? கிடைக்குமா கிடைக்குமா ஐயா? எங்க திருவாந்திக்கோன்னு கேட்கவும் கேட்ட போது அப்பதான் ஈஸ்வரக்கோன்னு சொன்னார். என்ன சொல்கிறார்? இந்த இழுப்ப குளம் என் சொந்த குளம். சொந்த குளம் சொந்த குளம். எனக்கு என் சொந்த குளத்து தண்ணிக்குள்ள என்ன மீன் இருக்கோ 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 வளர்கிற மீன்ல நல்ல மீன் உமக்கு தாரேன். உமக்கு தாரேன் உமக்கு தாரேன். நல்ல மீனா உமக்கு தாரேன். அப்படியா? அதானே. அப்ப ஈஸ்வரக்கோன்னு உமக்கு நல்ல மீனா தார வேணும்னார்ல சொன்னாரு. அப்பதான் ஈஸ்வரக்கோன்னு நான் தாரம்னு சொல்லவும் சொன்ன போது எங்க திருவாந்திக்கோனார் நினைக்காரு. என்ன நினைக்கிறார்? இதுவரை வந்துட்டோமே வந்துட்டோமே இந்த இழுப்ப குளத்துக்கு பாதி கம்மா வந்துட்டோமே வந்துட்டோமே இவர் கைனால வீட்டம்மா கைனால மீன் கொண்டு மீனை கொண்டு போற மீனை பிடிக்கக்கூடிய மீனை அவங்க கைனாலே கறி வச்சு தந்தாங்கன்னா தந்தாங்கன்னு சொன்னா சாப்பிட்டுக்கலாம்ல. அதானே. என்று எங்க திருவாந்திக்கோனார் நீங்க பிடிக்க மீன்ல எனக்கு நல்ல மீனா கறி வச்சு தந்தியன்னா தந்தின்னு சொன்னால் நான் உங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு தங்கி போறேன். மறுநாள் காலையிலயாவது போறேன். அப்ப அங்க பரும்புல நிக்க யாழிக்கோனாரு என்னடா நம்ம அத்தானு மேக்காக்க போனாரு அங்கேயே போய் நின்னுக்கிட்டாரு. அப்ப நம்ம தனியா அங்க நிக்கவா கொச்சுப்பத்தி மலையில நம்ம நிக்கவா தனியா? அப்ப நம்மளும் கிளம்பிடுவோம்னு கிளம்பினு சொல்லி இந்த வேட்டையில யாழிக்கோனார் தன்னால தனி வழி நடந்தார். நெல்லை திருத்தத்துக்கு வந்தார். நெல்லை திருத்தத்துக்கு வந்துட்டார். ஆமா நெல்லை திருத்தத்துக்கு வந்தார். அங்க போத்திக்கோனார் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சுக்கிட்டார். ஆமா போத்திக்கோனார் வீட்டுக்குள்ள பூச்சிக்கோனார் வீட்டுல அதானே. அப்படி யாழிக்கோனார் பூச்சிக்கோனார் வீட்டுக்கு வரும்போது வாங்க உட்காருங்க ஐயா. என்ன பொங்குனாங்க பொறிச்சாங்க. இந்த யாழிக்கோனுக்கு சாப்பாடெல்லாம் படைச்சு வச்சார்கள். சாப்பாடு பண்ணி சாப்பாடு உபச்சாரம் செய்தார்கள். இந்த யாழிக்கோனார் பூச்சிக்கோனார் வீட்டுல தங்கிட்டாரு. ஒரே இருப்பா இருந்துகிட்டாரு. கண்டிப்பா செய்யணும்லானே. இருந்துக்கிடணும். இழுப்ப குளத்து கரையில வந்தேங்க ஐயா திருவாந்திக்கோனாருக்கு. ஆமா எங்க ஈஸ்வரக்கோன் கைனால அந்த குளத்து தண்ணியிலே நிக்கக்கூடிய மீன்ல என்ன 1000 மீனை பிடிப்பா. அதுல 6 மீனை பிடிப்பா. கண்ட மீனை பிடிப்பா. களைத்தி மீனை பிடிப்பா. வேறால பிடிக்கும்போது அது விலங்கையும் பிடிப்பா. வந்த வர மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ட மாப்பிள்ளை திருவாந்திக்கோன்னு சொல்லுதாரு. இப்படி நல்ல மீனா நமக்கு கேட்கார ஈஸ்வரக்கோன் பிடித்த மீன்களை எல்லாம் அது கூடையில எடுத்து ஊருக்குள்ள வார எங்க ஈஸ்வரக்கோனும் இங்க திருவாந்திக்கோனும் இருவேர்களும் வீடு வந்து சேர்ந்த போது அது கொண்டு வந்த மீனையும் தரையில உரசுவாரா. செலும்பு ஓவை எடுப்பா. செலும்பு போல் எடுப்பாரா. அது கழுவி வச்ச மீன்களை இங்க திருவாந்திக்கோனுக்கு தான் 1000 மீனை குழம்பு வைத்தா. 6 மீனை கூட்டு அந்த கெண்ட மீனை குழம்பு வச்சு அது கெளுத்தி மீனை கூட்டு வேறாலு மீனையும் தான் அது துண்டா அறுத்துவ. அந்த விராலு துண்டா அறுத்த துண்டுகளை எல்லாம்
எங்க திருவாந்தி கோனுக்கு எண்ணெயில போட்டு பொரிச்சு பொரிச்சு எங்க திருவாந்தி கோனார கட்டிலே உட்கார வைத்து இருக்க வைத்து வந்த மாப்பிள்ளைக்கு எங்க ஈஸ்வர கோன்னு அந்த உபச்சாரம் செய்வார். சாப்பிட்டு களைப்பாரி திருவாந்தி கோனும் தான் எங்க ஈஸ்வரக்கா வீட்டிலதான் சாப்பிட்டு தைப்பாரி அவரோ கட்டில தங்கியிருந்தார். சாப்பிட்டு தைப்பாரி கட்டில தங்கியிருந்தார். தங்கியிருந்த வேளையில ஈஸ்வர கோனுந்த திருவாந்தி முன்னால ஐயா மாப்பிள்ளையே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதா? கல்யாணம் ஆகலையா? ஆகலியா உமக்கு உங்களுக்கு மனைவி இருக்காளா மக்கள் இருக்காளா என்று ஈஸ்வர கோன் வலிமை பெற்றவர் கேட்கவும் கேட்ட போது அப்பன் தங்கிருங்க எங்க திருவாந்தி கோனார் ஆனவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஐயா ஈஸ்வர கோனே, நான் கல்யாணமாகாத மாப்பிள்ளையா இருக்கேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலியா ஐயா. நாங்க அண்ணன் தம்பி 3 எல்லாத்துக்கும் மூத்தவர் அவரு பேரு முத்துக்கோனோ. 2வது உள்ளவரு அவரு பேரு போத்திக்கோனோ. 3வது பிறந்தவர் தான் திருவாந்தி கோனு ஐயா. நான் கொத்தப்பத்தி மலையில தான் முயல் வேட்ட ஆட வந்தேன். முயல் வேட்ட முயல் வேட்ட கிடையா இந்த இழப்ப குளத்தில கொக்குகளும் குருவிகளும் காகங்களும் கழுகுகளும் பறக்க நான் கண்டேன் ஐயா. அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் குதிரை மேல வந்த ஐயா. நான் வந்தது ஒரு வாந்தி கோனு நல்ல மீன் கேட்டா ஐயா. நல்ல மீன் கேட்டேன் ஐயா. நல்ல மீன் கறி சமைச்சி நீங்க தான் தந்ததா சாப்பாட்டு மயக்கந்தான் தூக்கம் வருகுதையோ செத்து தூங்கி முழிக்க போறேன். ஈஸ்வரக்கா முன்னால திருவாந்தி கோந்தானே அத உள்ளதையும் சொல்லுவாராம். திருவாந்தி கோனாரோ உள்ளதையும் சொல்லுவார். திருவாந்தி கோனார் கல்யாணம் ஆகல, நான் கல்யாணம் முக்கிய மாப்பிள்ளைன்னு சொன்னார். பாத்தியலா? சொன்னார் அல்லவோ. உடனே ஈஸ்வர கோனி ஆமா ஆகா நம்ம மகளோ கடைக்கிட்டி மாவா அழகுனாச்சி. அழகுனாச்சியால் 12 வருஷமா பூத்திருக்காள. பூத்தி இருக்காள. இப்பேற்பட்ட மாப்பிள்ளை நமக்கு எங்க போனாலும் கிடைக்குமா? கிடைக்காது அல்லவா. இந்த திருவாந்தி கோனார் அழகை கண்டார். உடனே ஈஸ்வரக்கா, ஐயா மருமகனே, நீங்களோ கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளைங்கீழ என்னுடைய வீட்டுல ஒரு மகா பெண் இருக்கா. நான் 3 பொன்னடி மக்களை பெற்றேன். மாலைக்கு கோன் மருமகனுக்கு என் மகள் மாலை கொடுத்தேன்.
மகள முத்துக்கோன் மருமகனுக்கு என்ன மாப்பிள்ளைக்கு ஆ, என் மகளை முத்தாச்சியை கொடுத்திருக்கேன். ஆ, ரெண்டாவது மகள அங்க கொடுத்துருக்கேன், அவளுக்கு கொடுத்துருக்கேன். நாங்க மாலைக்கு முப்பாங்கி ஈஸ்வர அக்கா வலிமை பெற்றவர்கள். சரி, அதனால நாங்க களக்குடியில இவ்வளவு காலம் வரைக்கும் கோடி கோபுரம் கட்டி ஆண்டாச்சு. நல்ல முறையில ஆண்டு அனுபவிச்சாச்சு. என் மகள் அழகுனாச்சி ஒரு மகள் இருப்பதனால இந்த ஒரு மகளையும் காலகாலத்துல தள்ளி விடணும். அதனால உங்களுக்கே என் மகளை உங்களுக்கு தாலி கட்டி வைக்கணும் உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கின்றேன் என்று ஈஸ்வர அக்கா அந்த திருவாந்திக்கோன் இடத்திலே சொல்லவும் சொல்லவும் அப்ப திருவாந்திக்கோன் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? நான் வேட்டைக்கு வந்தவருக்கு இது ஒரு பரிசா? பரிசா? வேட்டைக்கு வந்தா வேட்டை பலிக்கல. ஆனா நமக்கு பரிசா கிடைச்சிருக்க. பரிசா கிடைக்கிற கல்யாண பரிசு. இப்ப கல்யாண பரிசுலாம் கிடைச்சிருக்கு. என்று எங்க திருவாந்திக்கோனார் ஆமா மாமா ஈஸ்வரக்கா இடத்திலே சரி, என்னத்தை இருந்தாலும் எங்க அண்ணன் தமையங்கள் இருக்கார். இருக்கார்கள்லவா? என் மத்தியமாரி யாழிக்கோனார் சிவனுக்கோனார் இருக்கார். இருக்கார். என் தங்கச்சிமாரு அந்த முத்தாச்சியவும் ஆமா, என்ன நல்ல மாலையும் 2 மச்சனனுக்கு கட்டி கொடுத்து நாங்க முத்துக்கிச்சாபுரத்துல இருந்து அங்க கிருஷ்ணாபுரத்துல இருந்து அங்க கொஞ்ச காலம் வாழ்ந்தோம். அங்க இடங்கள் தாங்க முடியாம மழை தண்ணி இல்லாம பஞ்சம் வந்ததுல காரணத்தினால நாங்க குடிகிளம்பி வந்தோம் வெங்கடாசலபுரத்துக்கு. இப்போ நாங்க இருப்பது இந்த வெங்கடாஜலபுரம். நாங்க குடிகுழம்பு வரும்போது 21 தேவாதையும் எங்க கூட வந்துடுது. 21 தெய்வங்களும் இங்க கூட வந்திருக்கிறது. வந்த தெய்வங்களே நாங்க கோயில் கட்டி கொடை கொடுத்தோம். கொடைவிழா கொடுத்தோம். அதனால நான் வேட்டைக்கு வந்த இடத்துல இது ஒரு கல்யாண பரிசு கிடைத்திருக்கு. ஆமா, மறுமண்டைக்கு வந்தா கல்யாண பரிசு கிடைத்திருக்கிறது. அதனால எங்க அண்ணமாருக்கு தவில் தெரியாம எங்க அண்ணமாட்ட கேட்காம நான் செய்ய மாட்டோம்ல. செய்ய மாட்டேன் என்று ஈஸ்வரக்கா முன்னாலே எங்க திருவாந்திக்கோன் சொல்லவும் சொல்லவும் உங்க அண்ணமாரிட்ட தானே நான் கேட்கணும். ஆமா, நான் இப்பமே போறேனே நீங்க இங்க இருங்க, நான் போய் காட்டு வரேன் என்று ஈஸ்வரக்கோனு அந்த களக்குடி ஊர்ல இருந்து இலுப்பக்குளம் வழியாக கீழே கரும்பதை வந்தார். வந்தார். கீழே கரம்பதி நாடு கடந்து அந்த கொச்சுப்பத்தி மலையெல்லாம் கடந்து கடந்தோ அப்படியே அலியாண்டிபுரத்துல இறங்கி அப்படி ஷார்ட்கட்ட பாதையாக முத்துக்கிச்சாபுரத்துக்கு வரக்கூடியவர்கள் வெங்கடாசலபுரத்துக்கு வந்து இறங்கினார் ஈஸ்வரக்கோன். ஈஸ்வரக்கோன் வந்து இறங்கினார். வந்து சேர்ந்தார்கள். அப்ப ஈஸ்வரக்கோன் வந்தார். போத்திக்கோனும் ஆமா முத்துக்கோனு என்னடா புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு, புதுசா நம்ம வந்து நிக்கார என்று முத்துக்கோனும் அந்த போத்திக்கோனும் வந்திருக்க ஐயாவை விசாரிச்சார்கள். ஐயா உங்களுக்கு எந்த ஊரு, எங்க இருந்து வந்தீர்கள்? வந்திருக்கீர்கள் ஐயா என்று முத்துக்கோன் போத்திக்கோன் யாழிக்கோன் சிவனுக்கோன் விசாரித்த போது அப்பந்தான் ஈஸ்வரக்கா சொன்னார். சொல்லுதார், ஐயா நாங்கள் வாழ்ந்த நாடு கரம்பதி நாடு களக்குடி. கரம்பதி நாடு களக்குடி. என் பேரு வலிமை பெற்ற ஈஸ்வரக்கோனு. ஈஸ்வரக்கோன் என் பேரு. என் மக்களை கட்டியவர்கள் மாலைக்கு முப்பாங்கி. எனக்கு சொந்த தொழில் விவசாயம். விவசாயம் தான் உண்டு. இலுப்ப குளத்துல ஒரு பறவு இருக்கு. மேல குளத்துல ஒரு பறவு இருக்கு. தெற்கு குளத்திலே ஒரு பறவு உண்டு. என்னை சுத்தி இருக்க பறவு ஊரா என் சொந்த காடு. என்னுடைய சொந்த காடு. சுத்தி இருக்க காடு ஊரா வயக்காடு ஊரா நமக்கு தான். எனக்கு ஆண் வாரிசு கிடையாது. கிடையாது. என் கொலையிலே பிறந்தது பெண் வாரிசு 3 பேர்கள். அதை மாலைக்கு முப்பாங்கிக்கு 2 மக்களை கொடுத்துட்டேன். அதுல கடைக்கட்டி மகள் அழகுநாச்சி இருக்கா ஐயா. உங்க தம்பியாக திருவாந்திக்கோனு வேட்டைக்கு வந்தவரு இலுப்பக்குளம் கரையில வந்தார். வந்து ஒரு திருவாந்திக்கோனார் எனக்கு கறிக்கு நல்ல மீன் வேணுமேன்னு கேட்டார் என்னிடத்துல. வந்த திருவாந்திக்கோன நம்ம உபச்சாரம் பண்ணணும் சொல்லி வலிமை பெற்ற ஈஸ்வரர் வந்தவருக்கு பொத்தி மீன் பொரியல் தான். அதானே பொடி மீன் குழம்பு தான். ஐர மீன் ரசம் தான். ஆறா மீன் பொரியல் தான். இத்தனை வகை மீன்கள் எல்லாம் உங்க தம்பி ஆகிய திருவாந்திக்கோனுக்கு வச்சு கொடுத்தேன்.
மீன்கறி சாப்பிட்ட மயக்க நேரத்துல போத்திக்கோனும். ஆமையா ஏ அப்பா, நம்மளை விட பெரிய பண்ணையாளா தெரியுத. தெரியுத எங்க தம்பி மன்னனுக்கு உங்க மக அழகு நாச்சி தாலி கட்டி கொடுத்துடுங்கோ. அண்ணமார் இல்லாம நான் தாலி கட்டி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. நீங்கெல்லாம் வரணும் ஒன்றாக. ஆமா, மச்சனமார்களையும் அழைக்கணும் ஐயா. இன்று வலிமை பெற்ற ஈஸ்வரக்கோனும் முத்துக்கோனையும் ஆமையா அந்த போத்திக்கோனு யாழிக்கோனு சிவனுக்கோனையும் சிவனுக்கோனாரையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திருவாந்திக்கோனுக்கு மகள் அழகு நாச்சியை தாலி கட்டி கொடுப்பதற்காக ஒன்று கூடி கிளம்புவாராம். கிளம்பி வந்த காலத்தில பழக்குடிக்கு வருவாராம். பழக்குடிக்கு வந்த போது ஈஸ்வரக்கோன் வீட்டுக்கு முத்துக்கோன் போத்திக்கோனும் யாழிக்கோன் சிவனுக்கோனும் வீட்டுக்குள்ள வருவாரா. வந்ததொரு கொங்கமாரோ தம்பிய பாப்பாரா. தம்பியினுட மனைவியோ அழகு நாச்சி அழக கண்டு நாளே குறிப்பாரா. நல்லதனம் பாப்பாரா. திருவாந்தி கோனுக்குத்தான் ஈஸ்வரக்கா மகளையும் அழகு நாச்சி பெண் மகள திருவாந்தி கோனுக்குத்தான் என்ன தாலி கட்டி வைத்தார்களே மனம் முடித்து முத்துக்கோனு போத்திக்கோனு தம்பியாகிய திருவாந்திக்கோனுக்கு திருமணம் பண்ணி முடித்தார்கள். திருமணம் முடித்தவர்களே வலிமை பெற்ற ஈஸ்வரக்கா வந்ததொரு மச்சினமார்களை இருக்க இடம் பரவெல்லாம் கொண்டாந்து காட்டுதாரு கைய நீட்டின இடமெல்லாம் என் பரவுதான் வடக்க கைய நீட்டினா அவர் பரவுதான். கிழக்க கைய நீட்டினா கிழக்க உள்ள பரவு இவருக்கு தான். மேக்க கைய நீட்டினா மேக்க உள்ள பரவு வலிமை பெற்ற ஈஸ்வருக்கு தான். தெக்க கைய நீட்டினா தெற்கு பரவும். உடனே இவர் பரவுகளை கைய காட்டவும் எங்க முத்துக்கோனுக்கும் போத்திக்கோனுக்கும் சந்தோஷம் வந்துடுது. ரொம்ப சந்தோஷம். நம்ம தம்பி வந்தாலும் வந்தான். வலிமை பெற்ற ஈஸ்வரக்கா புளியம் கோப்பை நல்லா பிடிச்சுக்கிட்டான். இன்னும் இந்த புளியம் கொப்பு ஒடியாது. இன்னும் நம்ம தம்பிக்கு களக்குடிதான் வாழ்க்கை. இன்னமா களக்குடிதான் நம்ம தம்பிக்கு வாழ்க்கை. ஒடியாது. ஆமா என்று முத்துக்கோனும் போத்திக்கோனும் தம்பிக்கு தாலி கட்டிய சந்தோஷத்தை பார்த்து எப்பா நாங்க ஊருக்கு கிளம்புதம் என்று எங்க திருவாந்திக்கோன் முன்னாலே சொல்லிவிட்டு எங்க முத்துக்கோனும் போத்திக்கோனும் அவர்கள் மத்திரமாறி யாழியும் சிவனுக்கோனும் என்ன ஊர் கிளம்பி வந்தார்கள். கொங்க அம்மாரோ வெங்கடாசலபுரமதியில கோட்டை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கும்போது எங்க ஐயா திருவாந்தி கோனாருக்கு அவர் மனைவி அழகு நாச்சி சொல்லுதா. என்ன சொல்லுதா? உங்களுக்கு சொத்து உண்டு சுகம் உண்ட உங்க சொத்து சுகங்களை பிரிக்கணும் அல்லவா. இன்னி பாவ பிரிவினை பண்ணணும் அல்லவா என்று திருவாந்திக்கோன் மனைவி அழகு நாச்சியால் இனி உங்க குடும்பத்தோடு ஒன்னாக வாழ வேண்டாம், குடும்பத்தை விட்டு பிரிந்து ஆக வேணும் என்று
என்று திருவாந்திக்கோனுக்கு மதிகளையும் புத்திகளையும் சொல்லவும் அப்போ வலிமை பெற்ற ஈஸ்வரக்கா சண்டை பிடிக்காரு. இம்ம நம்மகிட்ட சுத்தி பார்த்த இடமெல்லாம் நம்ம பறவு, நமக்கு நாள் குளத்து பறவு இருக்க, இந்த நாள் குளத்து பறவு போதாதா? கூடியிருக்கும் குடும்பத்தை பிரிக்க கூடாதம்மா. என் மகாலே நான் தாலி கட்டி கொடுத்ததினால் குடும்ப பிரிவினை வந்ததுன்னு இந்த ஊரு மக்கள் எல்லாம் நம்மளை குறைவாக பேசுவார்கள் என்று வலிமை பெற்ற ஈஸ்வரக்கோன் மகளுக்கு புத்தி சொன்னார். அந்த வந்ததொரு திருமாந்திக்கோனுக்கும் மதிகளை சொல்லி பார்த்தார். அப்ப அழகினாச்சி சொன்ன இருக்கக்கூடிய சொத்தை 3 பங்கா வைக்கணும். ஆமா, 3 பங்கா தானே இருக்கணும். அது ஆடா இருந்தாலும் 3 பங்கு, ஆடா இருந்தாலும் 3 பங்கு. ஆமையா, மாடா இருந்தாலும் 3 பங்கு. 3 பங்கு தான். நஞ்சையா இருந்தாலும் 3 பங்கு, அது 3 பங்கு தான். பிஞ்சையாக இருந்தாலும் 3 பங்கு வச்சாகணும் என்று அழகினாச்சி திருவாந்திக்கோனுக்கு சொன்னா. அப்படி சொல்லவும் நான் சொன்ன போதே வயிறு நிறைஞ்சா தனக்கு சுகம், அதனால் எள்ளளவு பூமியா இருந்தாலும் அது 3 பிரிச்சிரன் என்று கூட்டம் போட்டு பேசுவோம் போது கோனுக்கு சொத்து பிரிவினை ஆக போகுது என்று அண்ணமார் தம்பிமார்கள் மச்சினமார்களுடைய கவலையில ஈஸ்வரக்கோன் வீட்டில் இருந்த திருவாந்திக்கோனுக்கு அமையா அண்ணா உடல் நலம் சரியில்லை, நாளைக்கு நாள் உயிராய் திருவாந்திக்கோனுக்கு நாளுக்கு நாளாக உடல்நிலை நிலைமை சரியில்லாம உடல் நிலைமைகள் நோயாகுது. இந்த நோய் அவள் யாரு செய்திருக்கா தெரியுமா? யாரையோ அவங்களோட வந்த தெய்வம் 64 பந்தி 21 கூட்டரவு செங்கலமுடையார் ஐயனார் சிவனிணைந்த பெருமாள் ஆமையா எங்க பொண்ணு முத்து இருளப்பேன், எங்க பிரம்மசக்தி பேச்சியானவா நல்ல மாட சுவாமி நல்ல மாடத்தி பரவேசக்காரன் எங்க சுடலை மாயாண்டி முண்ட சுவாமி கருப்பையா நானழகன் கருப்பையா ஐயம்பந்தி தெய்வங்கள் எல்லாம் எங்க திருவாந்தி மேலே யாவல் செய்து அவரை படுத்தவரை எழுந்திருக்க விடாமல் அந்த படுத்த பாயோ திருவாந்தி கோனுக்கு இந்த 21 தெய்வங்க யாவலது செய்யுதையா தெய்வ கூத்தம் இருக்குன்னு திருவாந்திக்கு தெரியாது. அப்ப மாமாவான ஈஸ்வரக்கோன் ஒரு நாளும் இல்லாம தாலி கட்டின நாள் முதலாக குடும்பத்தை பிரிக்கணும், சொத்தை பிரிக்கணும், பாவ பிரிவினை ஆக்கணும் என்று நாமல் மருமகன் திருவாந்திக்கோனார் யாக்கத்திலே இருக்கார. இந்த யாக்க கவலை கூடி இவருக்கு நோய் வந்துடுதோ. இந்த நோயை நம்ம தீர்க்கணும், ஈஸ்வரக்கோன் ஒன்று கூடி பொறி கேட்கணும் என்று இங்க ஈஸ்வரக்கோனானவர் எல்லாத்திலையும் குறியில கெட்டிக்காரன். அந்த களக்குடிமா நகரம் பக்கத்தில் எங்க கருமேனி சித்தன் மாந்தரத்திலே பெரியவன் அல்லவா.
அந்த கருமேனி சித்தனை அழைத்து 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 ஈஸ்வரக்குன் கேப்பா என் மகளை கட்டி இருக்கு திருவாந்திக்கு உடலின் நேலம் சரியில்லாம நாளைக்கு நாள் குறையுதா கருமேனி சித்தனிடம் குறியது கேட்கும் போது கருமேனி சித்தனும் தான் குறி பார்த்து சொல்லுதார கருமேனி சித்தனும் தான் குறி பார்த்து சொல்லுதாரே ஐயாவே ஈஸ்வரக்கா இது மனநோய் கிடையாது இது இடும்ப நோய் கிடையாது உங்களோட மருமகன திருவாந்தி கோனுக்குத்தான் வேற குத்தம் கிடையாதையா தெய்வ குத்தம் இருக்குதையா தெய்வத்தை மறந்தார சொத்த பிரிக்க நினைத்தார தீரணுமே வந்த நோய் போணுமான தீரணுமான கொடிமரத்திலே வந்த தெய்வங்கள் 64 வந்து 21 கூட்டரவும் அவர்களை நம்பி வந்த தெய்வத்தை திருவாந்திக்கோன் மறந்துட்டாரு இந்த தெய்வங்களை இவர் கும்பிடாம தெய்வத்தை பூரா அயத்திருக்காரு உங்க மகளை கட்டிய ஒரு பெருமையில உம்மட்ட இருக்கும் பறவை நினைத்து குடும்பத்தை பிரிக்க நினைக்காரு நாங்க 21 தேவாதையும் குடும்பத்தை பிரிக்க விட மாட்டோம் என்று அப்படி குடும்பம் பிரிஞ்சுதானா என்னை கும்பிட யாரு இருக்கா எங்க கருமேனி சித்தன் குறியிலே சொன்ன போது சொன்ன நேரத்தில் அப்ப ஈஸ்வரக்கோன் நினைத்து பார்த்தார் என்ன நினைக்கிறார் ஐயா மருமகனே திருவாந்திக்கோனே மகளே அழகு நாச்சியாளே நீ புகுந்த இடத்துக்கு கிளம்புங்களம்மா ஏ திருவாந்திக்கோனா நீங்கள் பிறந்த இடத்துக்கு கிளம்பி போங்க கிளம்பி போங்க உங்களுக்கு நான் துணையாக வாரேன் என்று ஈஸ்வரக்கோன் மன்னருமா திருவாந்திக்கோனருமா அழகு நாச்சி பரம்பதி தேசம் விட்டு மலக்கூடி நகரம் விட்டு புறத்துக்கிட்டான் அது வேலை வந்தது ஒரு மாமா ஈஸ்வரக்கோனும் அந்த மாப்பிள மாரை அழைத்து ஏ முத்துக்கோன் போத்திக்கோன ஏ யாழிக்கோன சிவனுக்கோன நீங்க எக்காலமும் ஒற்றுமையாக இருந்து வாழணும் ஐயா உங்க கூட வந்த தெய்வத்துக்கு நீங்க கும்பிட்டு கொடை கொடுக்க வேண்டும் என்று வலிமை பெற்ற ஈஸ்வரக்கோன் வாக்கு கொடுத்தார் வாக்கு கொடுத்த நாள் முதலா முத்திக்கோன் போத்திக்கோனும் கோனுமாக யாழிக்கோனு சிவனுக்கோனு ஒற்றுமையா ஒன்று கூடி கொண்டு வந்த தெய்வங்களை கொடிமரத்தில் வந்தவர செங்கலமுடையார் ஐயனாரும் சிவனில் இந்த பெருமாளையும் பிரம்மசக்தி பேட்டியவும் பொண்ணுமுத்தி இழப்பனும் நல்ல மாடல் மாடத்தியும் மாயாண்டி சுடலையும் தலமகம் முண்டனையும் பலவேசக்காரனையும் சங்கீலி பூதத்தாரும் 64 பந்தி அளவு மேலகாரர்கள் எங்கிருந்தாலும் கோயிலுக்குள் வரும் தீபாவளி நடக்கிறதுக்கு மேலகாரர்கள் எங்கிருந்தாலும் எழுந்தரித்து தீபாவளி நடக்க போகுது நிலையம் போட போகுது மேலகாரர்கள் 2 மேலகாரர்கள் யாராவது ஒரு மேலகாரர்கள் வாங்கள்
இந்த ஐயம் பந்தி கூட்டமல்ல 64 பந்திகளும் 21 தேவதையும் முத்துக்கோனு போத்திக்கோனு திருவாந்தி கோனரையும் யாழி கோனார் சிவனு கோனார் கோமரம்மா எடுத்துடுமா ஹரிகாரரா ஆக்கிடுமா ஹரிகாரரா ஆக்கும்போது 64 பந்திக்குந்தான் 21 தெய்வத்துக்கும் ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி படையோட இந்த சிங்களமுடையார் வாசலில சிவனில் இந்த பெருமாளுக்கும் முத்து இருளப்பனுக்கும் நம்ம சக்தி மேய்ச்சிக்கின்றான் மாடனுக்கு மாடனாக அண்ணாவி நல்ல மாட நல்ல மாடத்திக்கும் ஐயாவான பூதத்தாரும் பலவேசக்காரனுக்கும் ஐயம் மந்தி கூட்டத்துக்கு தொடரொழிவில் பிறந்த பிள்ளை மாயாண்டி பிறந்த பிள்ளை மாயாண்டி மதிக்குழந்து மல்லிகப்பு வாசகம் 64 பந்திக்கின்றார் 21 தேவதைக்கும் முத்துக்கோன் போத்திக்கோனு திருவாந்தி கோனுமாக யாழி கோனார் சிவனு கோனார் அவருடைய வம்மு கண்டு கோயில் கட்டி வப்பாரா கட்டுவாரா உலகமான சேவை செய்து என் பெருமாளை வணங்குவாரா முத்துக்கோனு போத்திக்கோனு திருவாந்தி கோனுமாக யாழி கோனார் சிவனு கோனார் இந்த ஐயம் பந்தி தெய்வங்களை ஆதாரி போட்டு கும்பிட்டு வணங்கி வந்தார் யாதவர் குலங்கள் எல்லாம்